ஸோ முதல் செய்தியாக உச்ச நீதிமன்றம் தனது உத்தரவே பின்வாங்கியிருக்கு. என்ன விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஆர்என்சி அவங்களுடைய சட்டம் அதில் சில மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்பொழுது ஆணைக்கட்டியில் ஆசிரம் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அது பைடு சென்னைனா தமிழ்நாடுனா சென்னை ஹைகோர்ட்டில் போடுறது, பாண்டிச்சேரி இது இப்படின்னு. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக ஹெச்ஆர்என்சி அப்படிங்கிறப்ப ஒரே வழக்காக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வழக்கு போடப்பட்டது. இல்லை அங்கே லோக்கல் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே தான் அட்ரஸ் பண்ணணும். முதல்ல 2025 ஒரு அப்சர்வேஷன் சொல்லி அந்த வழக்கில் ஒரு உத்தரவும் கூட சுப்ரீம் கோர்ட்டு நாகரத்னா அவங்க ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இப்பொழுது அதை சுப்ரீம் கோர்ட்டே பின்வாங்கி இருக்கிறது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கப்படக்கூடிய ஒரு செய்தி, வரவேற்கப்படக்கூடிய ஒரு தீர்ப்பு, ஒரு அப்சர்வேஷன். இதில் இந்த கேஸ் போட்ட எத்தனை வருஷம் முன்னாடி சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு நம்ம நமஸ்காரங்களை உயிரோடு இருக்கும்போது போட்டது. அவர் சித்தி அடைந்த பிறகு இப்போதான் அது நம்பரிங்கே வருது. இதே போல பல பேர் இந்து சமய அறநிலையத்தினுடைய அராஜக போக்கை கண்டித்து சட்ட ரீதியாக பெரிய போராட்டம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்னும் நாட்டின் பல பகுதியில் பண்ணிட்டே இருக்காங்க. உதாரணமாக TR ரமேஷ், வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தினுடைய அரங்காவலர் ஒருத்தராக இருந்த மறைந்த BR ஹரன், ராதாராஜன், இப்ப பாத்தீங்கன்னா யானை ராஜேந்திரன், பல பேர், ஸ்ரீகுமார், தொடர்ந்து எத்தனை இது போட்டிருக்காரு, RTI போட்டிருக்கிறது. ஈரோடு சேர்ந்த ஸ்ரீகுமார். இப்ப சாய் தீபக் கூட இதுல அவர் சில வழக்குகளை போட்டு அதையும் இணைத்து ஒரே வழக்காக பேச வேண்டும் என்று கேட்டு அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி பல பேர் தன்னார்வலர்களாக இந்த இந்து சமயத்தை கட்டி காப்பதற்காக பெரிய முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு சின்ன வெற்றி வரப்போகின்றது என்பதை போன்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு வருகிறது. இப்ப விஜயசாமி அவங்க ஆலயம் காப்போம், அவங்களும் நிறைய வழக்குகள் பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சில பேர் சொன்னேன். இதுல பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் EO நியமனம் செல்லாது, அது சட்டவிரோதம். அப்படி சட்டவிரோதமாக செயல்படுத்தக்கூடிய EO நியமனத்தின் மூலமாக பல சட்டவிரோத செயல்களை செய்வதற்காக அரசாங்கம் நியமனம் பண்ணுது. கோயில் நிர்வாகம் என்பது அறங்காவலர் மட்டும்தான் கோயிலை நிர்வகிக்க முடியும். இதான் HRMC ரூலே அப்படிதான் சொல்லுது. அறங்காவலரே இவங்க என்ன பண்றாங்க, அறங்காவலர் இல்லாத கோயிலே என்ன பண்றாங்க, ஃபிட் பர்சன் தக்கார், அவங்களுக்கு ஃபிட்டான பர்சன், அவர்களுக்கு தகுந்தவாறு செயல்படக்கூடியவர்கள் தக்கார் இவங்க நியமனம் பண்றாங்க. அப்புறம் EO, அந்த EOக்கு யார் சம்பளம் கொடுக்கறது? இப்ப HRMC இஸ் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்று நீங்க சொன்னா, PWD உள்ள இன்ஜினியருக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்க? கவர்மெண்ட் கொடுக்குது. ஒவ்வொரு ஆண்டும் PWDக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கு பட்ஜெட் போடுறாங்க. HRMCக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட்? இன்னைக்கா நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல பண்றாங்க, இப்ப பண்றாங்க. எப்படின்னா, இந்த கோயில்ல இருந்து எவ்வளவு வசூலிக்கணும், எத்தனை கட்டணம் வசூலிப்பது, அதுக்குதான் பட்ஜெட் போடுறாங்க. இப்ப நிதி மேம்பாலம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்படுவது போல தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த கோயில் புனரமைப்புக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்ட் ஏதாவது போயிருக்கா? அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிறீங்க கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்னு? இப்போ கோயிலுக்கு நான் ஒரு 100 ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நூற்றுக்கணக்கான கோடிகள் ஆண்டு வருமானம் வருவதாக நான் படிச்சேன் பேப்பர்ல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டுமே எவ்வளவு புள்ளி வர கரெக்டா தெரியாது. ஒரு 100 கோடின்னு வச்சுக்கலாமே. அப்ப 100 கோடியில எத்தனை கோடி சம்பளமா மட்டும் போகுது? ஒவ்வொரு EOக்கு அதுக்குள்ள எத்தனை லட்சக்கணக்கில் சம்பளம். அதற்கு அடுத்தபடியா உள்ள அதிகாரிகள் 50,000, 60,000, 70,000 சம்பளம். கடைசியா பாத்தீங்கன்னா அர்ச்சகருக்கு 1,300 ரூபாய் சம்பளம். அவர் தட்டு காசே பிடிக்கிறாங்க. அப்போ கோயிலை யார் பராமரிக்கிறானோ, யார் அதுக்காக பூஜை பண்றானோ அவனுக்கு சம்பளம். அவன் பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா ஏதாவது பரிகாரம் சாமியை சொன்னா, அப்ப ஒரு அம்மனுக்கு ஒரு வாங்கி போட்டுருங்க, இதுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, அவர் சொல்லுவார். அவர் சொல்றதுனால கோயிலுக்கு பல விஷயம் நடக்குது. ஆனா அவருக்கு சம்பளம் கிடையாது. அவருக்கு தான் நம்ம விருப்பப்பட்ட ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 10 ரூபா அப்படி போட்டோம்னா அதை பிடுங்கிக் கொள்வதற்காகவும் சில கோயில சில அலுவலர்கள் வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு HRMC நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இது சென்ற ஆட்சி இருந்த போது சேகர் பாபு, அலுவலியா பாபு என்று நம்ம சொல்லுவோம் செல்லமா, ஏன்னா அந்த மாதிரி கோஷம் போட்டார் இல்லையா,
அவர் வந்து சிதம்பரம் கோயிலை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி பெரிய முயற்சி பண்ணாரு. அப்போ ஒரு பெரிய பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. என்ன பேட்டி கொடுத்தாரு? சிதம்பரம் கோயிலை கட்டிய தீட்சிதர்களா? எல்லாம் உடனே ஆஹா இவ்வளவு அருமையா கேள்வி கேட்டாங்க என்று அந்த ஊபிஸ் எல்லாம், உங்களுக்கு ஊபிஸ் பத்தி தெரியுமே, எல்லாம் உடனே இது பண்ணாங்க. அந்த இதுக்கு கீழே வந்து பல பேர் சமூக வலைத்தளங்களை கேள்வி கேட்டிருந்தாங்க. இவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. தமிழகத்துல கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான கோயில்களை HRMC நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த எல்லா கோயிலும் HRMC கட்டியதா? இப்ப திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலோ, பழனி தண்டாயுதபாணி கோயிலோ, மதுரை மீனாட்சி HRMC கட்டதா? Who is the owner? அப்ப நீ ஓனர் இல்ல. நீ இந்த கேள்வி எந்த கேள்வி கேட்டிருக்க அதே கேள்வி உனக்கு கேட்கப்படும். அதனால HRMC என்பது வரவு செலவை பார்ப்பதற்காக உள்ளே வந்து ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கைப்பற்றி கொண்டு என்ன பூஜை பண்ணணும், என்ன புனஸ்காரம் பண்ணணும், அதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணணும் என்பது முதற்கொண்டு தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஈஓக்கள் இருக்கிறார்கள். இது வந்து சட்டவிரோதமானது, இந்துக்களுடைய உரிமையை பாதிக்கிறது என்று சொல்லிதான் வந்து கேஸ் போட்டார். ஆனா என்ன பாருங்க, அப்படி ஒரு கேஸ் போட்டு இத்தனை 10-11 வருஷம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி விசாரிக்கலாம் நம்பர் ஆகிறதுக்கே வந்து இத்தனை ஆண்டு ஆயிருக்கிறது. ஆக இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகாவது ஒரு நல்ல தீர்ப்பு வரட்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்ப கூட சூரியகாந்த் அவர்கள் இந்த போன சமீபத்தில் நடந்தது கேரளால திருநெல்லி கோயில்ல, அந்த கோயில்ல வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் நஷ்டத்துல இயங்குதான், அதுக்கு வந்து இந்த ஃபண்டை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்ப கேஸ் போட்டாங்க. அப்ப அவரு தீர்ப்பு கொடுத்தார். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்தது. இது என்ன உன்னுடைய கேபிட்டல் கேட்டார், இதே கேள்வியை கேட்டார். அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலா கோஆபரேட்டிவ் பேங்க் கொண்டு போய் போட்டிருக்கோம், இஸ் இட் யுவர் கேபிட்டல், அதே கேள்வி கேட்டார். ஆகவே இது எக்ஸ்பிளாய்டேஷன். அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இவங்களுடைய இந்த அப்சர்வேஷன் மூலம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம்னா ஒரு தன்னாட்சி வாரியத்தின் கையிலே இந்த ஆலயங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு தனியா ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, இல்ல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, ஒரு காலேஜ் இருக்கு, அது என்ன சிலபஸ், என்ன பண்ணும், என்ன கிளாஸ், டைம் டேபிள், இதெல்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட் தலையிட முடியாது. ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த பணி நியமனம் கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த ஹாலிடேஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி தான் பண்ண முடியும், எல்லாத்தையுமே தலையிட முடியாது. அதே போல அரசாங்கம் தலையிட்டாலும் கூட தன்னாட்சி பெற்ற அமைப்பாக எந்த கோயில்கள் இருந்தால் மட்டுமே இந்துக்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வழக்கிற்கு பிறகு நமக்கு வரணும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கான நல்ல காலம் பிறக்கின்றது என்று நினைக்கிறேன்.